வெல்கம் டு சரசு சமையல். இந்த மாதிரி நச்சுன்னு 4 கோலம் தாங்க டக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டு காட்ட போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் வாசலில் கோலம் போட்டு அழகு பார்க்கும்போது ரொம்பவே ஜோராக இருக்கும் வாசல். அதே சமயத்தில் நமக்கு மனசுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 2 புள்ளி 2 வருஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4 கோலம் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக போட்டு காட்டுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 கோலம் உங்களுக்கு போடுறேன். 4 கோலமே இந்த மாதிரி 2 புள்ளி 2 வருஷம் வச்சு தான் பாருங்கள். அந்த புள்ளியை வந்து சென்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சைடில் அந்த கேப்பில் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அதில் நீங்கள் கலர் வேணாலும் கொடுக்கலாம், காவி வேணாலும் கொடுத்துக்கலாம். சைடில் இந்த மாதிரி டாட்டாக வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக கிடச்சிருங்க. சென்டரில் வந்து ஒரு குழி பண்ணி விட்டு அதில் வந்து அந்த ஒயிட்டில் வந்து கலர் கொடுத்துருங்க, இல்லைன்னா காவி கொடுத்துருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி தாங்க 2 புள்ளி 2 வருஷம் தான் நான் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு இதுலேயே நம்ம கட்டம் போட்டுக்கலாம். கட்டம்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாக காவி கொடுத்துட்டு அதில் ஒயிட்டில் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நான் இப்போ சுற்றிலும் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வரைகிறேங்க. நம்ம பார்த்து என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப எடுப்பாக இருக்கும் வாசலுக்கு. இந்த கோலத்தை எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம போட்டுகிட்டே போகலாங்க. இப்போ இது ஒரு கோலமாச்சு. இதில் நம்ம கலர் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு எப்படி வேணால் கொடுத்துக்கலாங்க. காவி கொடுக்கலாம், இல்லை ஒரு பக்கம் ஒரு பூக்கு ஒரு மாதிரி கலர் கொடுக்கலாம். இந்த டாட்கெல்லாமே வந்து நீங்கள் காவி கொடுத்துட்டிங்கன்னா இன்னுமே எடுப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரே கலர் ப்ளைனாக கொடுத்துருக்கேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த கோலமும். அடுத்ததாக இன்னொரு கோலத்துக்கு நம்ம போகலாங்க. அடுத்த கோலமும் அதே மாதிரி நம்ம 2 புள்ளி 2 வருஷம் வச்சுட்டு நம்ம இன்ட்டு போட்டுக்கலாங்க. இன்ட்டு போட்டு அதிலேருந்து சென்டர் பண்ணி ஒரு டிசைனை வரைஞ்சிக்குங்க. 4 பக்கமே இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்குங்க. சென்டரில் மட்டும் டாட் கொடுத்துருங்க எல்லா கோலத்துக்குமே. இப்போ சைடில் நம்ம சுற்றிலும் ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாங்க. இந்த கோலம் எல்லாமே நம்ம புள்ளி இல்லாமலும் போடலாம். அந்த கோலம் வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து புள்ளி வச்சுட்டு அப்புறம் நம்ம டிசைன் வரைகிறோங்க. சாதாரணமாக நான் இது வந்து புள்ளியே இல்லாமல் கூட போடுவேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து புள்ளி இல்லாமல் போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இப்போ புள்ளி வச்சு காட்டிட்டு இப்போ பாருங்கள், சைடில் எல்லாமே நான் டிசைன் கொடுத்துட்டேன். அதுலேயுமே நான் வந்து கலர் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட 3வது கோலமும் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கோலம் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. அதே மாதிரியே புள்ளி வச்சுட்டேன், ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஸ்கொயர் போடும்போது இந்த மாதிரி நமக்கு நேராக வரும் கோலம். சைட்லேயும் வந்து டிசைன் போட்டுட்டு சென்டர்லேயும் வந்து நான் கட்டம் போட்டு அதுலேயே கலரை கொடுத்துக்கிட்டேங்க. இப்போ சுற்றிலும் அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு பூ டிசைன் வரைஞ்சிக்கலாம். 4 பக்கமே வரைஞ்சாச்சு. இப்போ எல்லா பக்கமும் கலர் கொடுத்துட்டு அந்த லீஃப்குள்ளேயுமே நம்ம உள்ளே போய் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒயிட் கோட்டிங் கொடுத்து கடைசியாக சுழி கொடுத்தாச்சு அப்படின்னா நம்மளோட கோலம் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. மார்கழி மாதம் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் போட்டு பாருங்கள். என்னங்க, இப்போ நான் போட்ட இந்த நச்சுன்னு 4 கோலம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் போட்டுட்டேன் பாருங்களேன். நீங்கள் கோலப்பிரியர்கள் எல்லாமே அம்மா நீங்கள் கோலம் போடுங்க, உங்களோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. பட் என்னால் வந்து வாசலில் கோலம் போட முடியலைங்க. எனக்கும் ஆசை கோலம் போடுறதுக்கு. அதனால் சரி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டு காட்டியிருக்கேங்க. இந்த மாதிரி நான் பிகினர்ஸ்க்கு இன்னும் என்னால் முடியும் போதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட் வாசலில் கூட நம்ம இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.